இன்றைய தினம் ஸ்டாலின் பேசியிருக்கிறார் கூட்டத்தில், திமுக கூட்டத்தில் பேசியிருக்கிறார். தமிழகம் அமைதி பூங்காவா இருக்குதா? பாவம் பொம்மை முதலமைச்சர் தெரிஞ்சா தானே நாட்டை பற்றி. அந்த காலத்தில் நம்ம சினிமாவெல்லாம் பார்ப்போம். அப்போ அரசர் வீட்டை விட்டே வரமாட்டார். அங்கே இருக்கிற தளபதி போய் அரசர்கிட்ட சொல்லுவாங்க. அரசர் கேட்பார், நாட்டில் மக்கள் எப்படி வாழ்கிறார்? ஆகா, அழகாக வாழ்கிறார். இன்றைக்கு மீண்டும் வேளாண் பெருமக்கள்லாம் எப்படி இருப்பான்னு கேட்பார். மாதம் மும்மாரி மழை பெய்கிறது அரசாங்கமே, அரசரே சொல்லுவாங்க. அதை போல அரசு அதிகாரிகளை கேட்டு அரசு நடத்துகின்ற முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர், பொம்மை முதலமைச்சர். சட்ட ஒழுங்கு சிறப்பா இருக்குதான். நாடே சந்தி சிரிச்சு கொண்டிருக்குது. சந்தி சிரிக்குது, சட்ட ஒழுங்கு உண்மைதானே? எப்ப எங்க பார்த்தாலும் கொலை, கொல்ல, திருட்டு, வாலிபறிவு, பாலியல் வன்கொடுமை நடக்காத நாளே இல்லை. தொலைக்காட்சி திறந்தா இந்த செய்தி தான் வெளியே வருது, பத்திரிகை திறந்தா இந்த செய்தி தான் வருது. இதையெல்லாம் எதனால் நடக்குது? போதை ஆசாமியால் நடக்குது. கிராமத்திலிருந்து நகர வரை சந்து பொந்து மூல முடுக்கு எல்லா இடத்திலும் கஞ்சா விற்பனை அமோகமா நடக்குது. திமுக ஆட்சியில் எது கிடைக்குதா இல்லையோ, கஞ்சா தாராளமா கிடைக்குது. இந்த கஞ்சா போதை ஆசாமியால் குற்ற நிகழ்வுகள் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது தமிழகத்தில். பலமுறை சட்டமன்றத்திலே இந்த அரசுடைய கவனத்திற்கு கொண்டு வந்தோம். ஆனா அந்த அரசாங்கம் செவிசாய்க்கவில்லை. இதை தடுத்து நிறுத்த எந்த முயற்சியும் எடுக்கவில்லை. ஏனென்றால் இந்த கஞ்சா விற்பனைக்கு துணை நிற்பது ஆளுங்கட்சியை சேர்ந்தவர்கள் தான். அப்புறம் எங்க போய் கஞ்சா ஒழிக்க முடியும்? ஆக இதெல்லாம் முதலமைச்சருக்கு தெரியாத போல நடிக்கிறார் திரு ஸ்டாலின் அவர்களே. உங்களுடைய ஆட்சியில் சட்ட ஒழுங்கு சத்தி சிரிக்குது. உண்மைதானே? 2 வயசு சிறுமி கிருஷ்ணகிரியில் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்படுகிறார். விளாத்தி குளத்தில் ஒரு மாணவி பாலியல் சீண்டுக்கு உட்படுத்தப்பட்டு கொலை செய்யப்படுகிறார். அந்த குடும்பத்தை சேர்ந்தவர்கள் தன்னுடைய மகள் காணவில்லை என்று காவல் நிலையத்திலே புகார் கொடுக்கிறார். மாலை நேரத்திலே காவல்துறை வழக்கு பதிவு செய்கிறார். அடுத்த நாள் காவல்துறையை சந்தித்து காவல் நிலையத்துக்கு சென்று புகார் கொடுக்கிறார். அப்போதும் புகார் எடுக்கல. அவர்களாக மாலையிலே தேடி அவர் படுகொலை செய்யப்பட்டு அந்த உடலை கைப்பற்றுகிறார். அதற்கு பிறகு அங்கு இருக்கின்ற விளாத்தி குளத்து பகுதியில் இருக்கின்ற காவல்துறை வழக்கு பதிவு செய்து, அப்படி என்றால் சட்ட ஒழுங்கு சந்தி சிரிக்காத என்ன இருக்குது? உண்மைதானே? இப்படிப்பட்ட ஆட்சி தேவையா?